வெல்கம் டு டிஎஸ்என் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு பதிவு ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, எங்கெல்லாமோ வருது. வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுது நம்மளை. அது ஏன் அப்படி போடுறாங்கன்னு தெரில, அதுக்கு என்ன மாற்றுன்னு அவங்களுக்கு தெரில. ஆனால் அந்த புலம்பல் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது என்ன தெரியுங்களா? ஒரு கிராம் தங்கத்தின் விலை எவ்வளவு, தங்கத்தின் விலை எவ்வளவு, அதில் சேர்க்கப்படும் செம்பின் விலை எவ்வளவு, இரண்டுக்கும் சேர்த்து நம்மிடம் தங்க விலை வாங்கி விடுகிறார்கள். அது இல்லாமல் சேதாரம் என்ற பெயரில் மறுபடியும் அந்த அளவுக்கு ஒரு தங்கத்தின் விலையை நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்படின்னு சொல்லி புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கு. இந்த விஷயம்தான் எல்லாருக்கும் தெரியுது இல்லை? ஏன் அப்புறம் நீங்கள் வந்து அதை நிறுத்த முடியாதா? முடியாது இல்லைங்களா? நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த தங்கம் வாங்குறத ஒட்டு மொத்தமாக நம்மளால் நிறுத்த முடியாதா? எல்லாரும் மனசு வச்சு நிறுத்த முடியாதா? நிறுத்தி பாருங்களேன். பொருளாதாரத்தில் என்ன சொல்லித்தராங்க? டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறாங்க. டிமாண்ட் அதிகமானால் சப்ளை பொறுத்து விலை ஏறும். அதே போல் டிமாண்டு இல்லவே இல்லை, குறைந்து விட்டால் விலை தானாக இறங்கிடுங்கிறாங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தனிநபர் விலை நிர்ணயிப்பது இல்லை. இப்போ ஒரு அரிசி பருப்பு அப்படின்னா நயம் அரிசி, சுமார் அரிசி, மட்ட அரிசின்னு மூணாக பிரிச்சுருவாங்க, 3 விலை வச்சுருவாங்க. தங்கத்தில் அப்படி கிடையாது. தங்கம் வந்து ஒரே தங்கம் தான். சுத்த தங்கம், ஆபரண தங்கம் 2 தான் இருக்குது. ரெண்டுமே தங்கம் தான். சுத்த தங்கத்தில் காப்பர் இருக்காது. ஆபரண தங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் காப்பர் சேர்ப்பாங்க, செம்பு. அப்படி செம்பு சேர்த்தா தான் அந்த உலோகம் வளையும், நெளியும், நாம் நினைச்ச உருவத்துக்கு அதை கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போ தங்கம் வந்து உணவுப் பொருள் அல்ல, சுவாசத்திற்கு தேவையான பொருள் அல்ல, உடல் நலத்திற்கு தேவையான பொருள் அல்ல. அது ஒரு ஆடம்பரம், லக்ஸுரி அல்லது கௌரவம். இதுதானே அது தங்கம். ஏன் நம்ம அதை விடக்கூடாது? தேவையில்லாமல் அவங்களுக்கு குறை சொல்றதை விட நாம் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி பார்க்கலாமே. என்ன கெட்டு போகுது? விலை இறங்குச்சுன்னா அப்புறம் வாங்கிட்டு போகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு சாதாரண ஒரு 5க்கு 5 ஒரு சின்ன ரூமில் ஒரு குண்டு பல்ப் போட்டுக்கிட்டு ஒரு தங்க வேலை செய்கிற ஆசாரி காலை மடித்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன டெஸ்கில் வேலை பார்த்துட்டு இருக்கார். அவர் பிரமாதமான வேலைக்காரர், அருமையாக நகைகள் செய்யக்கூடியவர், ரொம்ப நல்ல மாதிரி திறமையானவர். ஆனால் அவர்கிட்ட நம்ம போய் ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுப்போமா? அப்படியே கொடுத்தாலும் எதை கொடுப்போம் தெரியுங்களா? இந்த மச்சன மோதிரம், அது இது முறைக்கு போடுறது, சாஸ்திர சம்பிரதாய சடங்கு முறைப்படி போடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விலை குறைவான ஒரு ஐட்டத்தை அவர்கிட்ட கொடுப்போம். கொஞ்சம் 5 பவுன் 10 பவுன் பெருசாக வாங்கணும்னா அவர்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுக்க மாட்டோம். நேராக எங்கே போகிறோம்? 5-6 மாடி கட்டடங்கள் உள்ள நகைக்கடைகளுக்கு போகிறோம். பிரபல நகைக்கடைகள் எல்லாமே பேர் வாங்கினது, பேர் போனது, எல்லாமே பெரிய பெரிய கடைகள். அங்கே போகிறோம். வாசலில் என்ன பண்ணுறாங்க? வாங்க அப்படின்னு அன்பாக வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஐட்டம் வாங்குறீங்க அதை சொன்னீங்கன்னா முதல் மாடியா, 2வது மாடியா, 3வது மாடியான்னு சொல்லி லிஃப்ட் இருக்க இடத்த காட்டுவாங்க. இதுக்கு இடையில காஃபி வேணுமா, டீ வேணுமா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா, வித் சுகர் ஆர் வித்தவுட் சுகர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எல்லா தளங்களும் குளிர்சாதன வசதி கொண்டது. சரிங்களா? 1000 பேர் பணிபுரிவாங்க அந்த இடத்துல. எல்லாரும் நீட்டாக யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, டிப்டாப்பாக இருப்பாங்க, பெண்கள் வசீகரமாக இருப்பாங்க. இத்தனை இருக்காங்க. அப்போது அவங்க வந்து என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த புலம்பலில் ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 9,000, 8,000, 7,000ன்னு வாங்கி வந்த ரேட்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளவு செய்யவில்லை என்றால், அந்த வருமானம் இல்லை என்றால் இந்த ஆடம்பரம் கொடுக்க முடியாது. இந்த 5க்கு 5 ரூமில் ஒரு குண்டு பல்பு வெளிச்சத்தில், அழுக்கு வெளிச்சத்தில் சின்னதாக எளிமையாக உட்காந்துருக்க அந்த நகை செய்கிற ஆசாரிக்கிட்ட நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு செலவு வராதுன்றது என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா? ஆனால் இவங்க கண்டிப்பாக விலை அதிகம் போடுறாங்களா குறைவாக போடுறாங்களான்னு நமக்கு சொல்ல தெரியாட்டி கூட போடுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இல்லை?
அவாய்ட் பண்ணுங்கள், பாய்காட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி தான் தங்கம் வேணும் அப்படின்னா தாலிக்கு மட்டும் தங்கம் வாங்குங்க, வேறு எதுக்கும் வாங்காதீங்க. அப்போ தன்னால் அவங்க குறைவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம பார்க்கலாம். தங்க வியாபாரிகளை நான் குறை சொல்லலை, உங்கள் புலம்பலுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன், சரிங்களா? ஒரு மாற்று ஏற்பாடு சொல்கிறேன், முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். நான் என்ன சாப்பிட வேண்டாம் நான் சொல்கிறேன், 3 நாளில் செத்து போயிடுவேன்னு பயப்படுறதுக்கு? நோ, உணவல்ல இது, இது ஆடம்பரம். முயற்சி பண்ணி பாருங்களேன், சரிங்களா? அது எரிச்சலில் தான் இதை நான் இந்த எபிசோடே போடுறேன். திரும்ப 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 வந்து டார்ச்சர் பண்ணுது. இவ்வளோ ஏமாத்துறாங்க, அவ்வளோ ஏமாத்துறாங்க சொல்கிறீங்களே தவிர அந்த கடையில் கூட்டம் வருதுருக்கா? இதுதான் எனக்கு விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.